ஹலோ கைஸ், இன்னைக்கு தைப்பூசம் காலையில் எழுந்திரிச்சு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளோட இன்னும் சில சிறப்புகளை தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாளில் தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதாக தேவி புராணத்தில் சொல்லியிருக்காங்க. இன்று தான் நீர் தோன்றி அதிலிருந்து அனைத்து உயிர்களும் உருவானதாக தேவி புராணம் கூறுகிறது. இதனால தான் இந்த தைப்பூசம் சாதாரண திருவிழா இல்லை, இது ஒரு பிரபஞ்சம் இயங்க தொடங்கிய நாளாக போற்றப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் பார்வதி அம்மையார் முருகருக்கு ஞானவேல் வழங்கிய நாள் அப்படின்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு சிறப்பும் இந்த நாளுக்கு இருக்குது. தந்தைக்கு முருகர் உபதேசம் சொன்ன நாளாக இந்த நாள் கருதப்படுது. அதனால தான் அவருக்கு தந்தைக்கு பாடம் சொன்ன முருகர் என்ற சிறப்பு பெயருமே அமைந்திருக்கு. ஸோ இந்த நாள் பழனியில் ரொம்பவே சிறப்பாக, அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூச நாள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது.